அனைவருக்கும் வணக்கம். நீங்க அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இப்போ ப்ளீடிங் ப்ராப்ளம் இல்லைனா ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் உங்கள் டாக்டர் உங்களுக்கு அயன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னென்சி டயத்தில் கண்டிப்பாக அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அது பேபியோட ஹெல்த்துக்கும் அம்மாவோட ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அயனோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். அயன் டேப்லெட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாமா? பால் கூட அயன் டேப்லெட்டை போடாதீங்க. பாலில் இருக்க கால்சியம் அயனோட சத்தை ப்ரிவென்ட் பண்ணும். கால்சியம் டேப்லெட்டையும் அயன் டேப்லெட்டையும் ஒன்றா போடாதீங்க. ஏன்னா கால்சியத்தில் இருக்க சத்து அயனோட அப்சார்ப்ஷனை தடுக்கும். ஸோ எப்படி போடலாம்? அயன் டேப்லெட்டை யூஸ்வலாக ஒரு சிட்ரிக் ஃப்ரூட்டோட சேர்த்து சாப்பிடலாம். லெமன் ஜூஸோடையோ ஆரஞ்ச் ஜூஸோடையோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அயனோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயனோட எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ கால்சியம் டேப்லெட் போடணுன்னா ரெண்டுக்கும் ஒரு 1 or 2 hours கேப் கொடுத்துட்டு ரெண்டையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹெவியாக மீல்ஸோட அயன் டேப்லெட்டை எடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அயன் டேப்லெட்டை எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் தான் அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அயன் டேப்லெட்டை மிஸ் பண்ணாதீங்க. அயன் மாத்திரை எடுக்கும்போது உங்களுக்கு நெஞ்செரிச்சலாக இருந்துச்சு, உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உங்கள் மருத்துவரோட கலந்து பேசி இந்த அயன் டேப்லெட்டுக்கு பதிலாக வேறு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ வேறு அயன் மாற்றி எடுத்துக்கோங்க. எப்போதுமே அயன் டேப்லெட்டை மிஸ் பண்ணக்கூடாது.